سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நேற்று இன்று நாளை இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் நேற்று எப்படி இருந்தார்கள், இன்று எப்படி இருக்கிறார்கள், நாளை எப்படி இருக்க போகிறார்கள் என்ற தன்னுணர்வு பெறுவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நேற்று நாம் எப்படி இருந்தோம் என்பதை ஒவ்வொரு சமுதாயமும் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிற நிலையில நம்முடைய சமுதாயத்திற்கு நேற்றைய நிலைமையை நாம் விளக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எந்த சமுதாயத்தை பற்றி நீங்கள் ஆய்வு செய்தாலும் அவர்களுடைய ஒரு 50 வருட வரலாற்றை அவர்கள் தெளிவாக விளங்கி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய ஒரு 100 வருட வரலாற்றை அவர்கள் எளிதிலே மறந்துவிட மாட்டார்கள். ஆனால் இந்திய முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் கடந்த 50-100 ஆண்டுகளுடைய வரலாறு, இந்தியாவில் நம்முடைய வரலாறு நமக்கே தெரியாது. ஏன் இந்த நிலைமை? நாடு இரண்டா சுதந்திரம் பெறும் பொழுது இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் இரண்டாக பிளவுபடுகிறது. இரண்டு பகுதிகளாகத்தான் நாட்டுக்கு சுதந்திரம் தந்தார்கள். இந்த பாகிஸ்தான் என்ற பிரிவினைக்கு இங்கே வாழ்கிற முஸ்லிம்கள் யாரும் காரணமா? நிச்சயமாக நம்ம காரணம் கிடையாது. நம்ம பிரிவினை வேண்டாம் என்றுதான் இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் எல்லோருமே நினைத்தோம். இந்த நாடு பிரிவினை அடையாமல் இருந்திருந்தால் இப்ப உரிமைக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறோமே, அந்த நிலைமை இருக்காது, எடுத்துக்கொண்டிருப்போம். அந்த பாகிஸ்தானும் இந்தியாவோடு சேர்ந்து இருந்தால் 45-40 கோடி முஸ்லிம்களை கொண்ட ஒரு பெரும் மக்கள் சமுதாயமாக நாம் இருந்திருப்போம். ஆட்சி, அதிகாரம், பதவி, அந்தஸ்து அனைத்துமே நம்முடைய கரங்களிலே தானாக வந்து வீழ்ந்திருக்கும். அதனால் நாம விரும்பணும் இந்த நாடு பிளவுபடக்கூடாது. ஆனால் பிளவுபட்டது. ராஜாஜியுடைய விருப்பத்தின்படி, சங் பரிவாரத்தினுடைய சூழ்ச்சியின்படி முஸ்லிம்கள் பாகிஸ்தான் என்று பிரிந்து செல்லாமல் இருந்தால் அவர்களை நசுக்கவோ ஒடுக்கவோ முடியாது என்பதற்காக அந்த பிரிவினையை அவர்களாகவே செய்தார்கள். செய்தவுடன் நாம் யாருமே பிரிந்து போகவில்லை. இந்தியாவில் இருக்கிற யாரும் நமக்கென்று ஒரு நாடு உருவான நேரத்தில் நம்ம போக மறுத்து விட்டோம். நாங்க இங்கதான் இருப்போம், எங்களுக்கு என்று ஒரு நாட்டை நீ உருவாக்கினாலும் இதை விட்டு போக மாட்டோம் என்று இருந்தோம். ஆனாலும் நம்மை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு கும்பல் இந்த பிரிவினையை பயன்படுத்தி என்ன செய்தார்கள் தெரியுமா? பிரிந்து போனவன் தனியா போயிட்டான். போக விரும்பாதவர்கள் நம்ம இங்கே இருக்கிறோம். அவன் மதத்தின் பெயரால் ரெண்டையும் முடிச்சு போட்டு முஸ்லிம்கள் என்றாலே பிரிவினைவாதிகள், தேசத்தை துண்டாடியவர்கள் என்று நமக்கு ஒரு முத்திரையை குத்தி வாய் திறக்க முடியாத அளவுக்கு தயக்கத்தை ஏற்படுத்தி பேச முடியாத அளவுக்கு நம்மளை மௌனிகளாக ஆக்கி ஒவ்வொன்றாக பறித்தார்கள். அதனால்தான் உங்கள் வரலாறு உங்களுக்கே தெரியவில்லை. எதனால தெரியல? நாடு சுதந்திரம் அடைஞ்சவன ஒவ்வொன்னா பறிச்சான. இன்னைக்கு சத்தம் போட்டு கத்துறமே, அப்படி அன்றைக்கு கத்த முடியல, கத்தல. ஏன்? அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் குரல் கொடுத்து இருந்தால் போடா பாகிஸ்தானுக்கு இருப்பான். எங்களுக்கு ஏன் இடஒதுக்கீட்டை பறிக்கிறாய் என்று கேட்டால் என்ன பதில் வரும்? உங்களுக்கு இங்க என்ன வேலை? பாகிஸ்தானுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பாகிஸ்தானுக்கு போ, கோர்ட்டுக்கு போனா பாகிஸ்தானுக்கு போ, பாஸ்போர்ட் கேட்டா பாகிஸ்தானுக்கு போ என்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை இந்த நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டது. சங் பரிவார கும்பலால் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலே
முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு விஷக்கருத்தை பரப்பி நம்ம வாய் திறப்பதற்கு கூட பயப்படுகிற நிலைமையை நமக்கு ஏற்படுத்தினார்கள். நீங்க கோவையிலே குண்டு வெடித்தது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் குண்டு வச்ச உடனே ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு பலவீனம் ஏற்பட்டுருச்சு. நம்மளை ஒரு அந்நியப்படுத்திட்டாங்களே, நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே, வாய் திறக்க முடியாத நிலைமை. அதை பயன்படுத்திக் கொண்டு எவ்வளவு பொய் வழக்கு போட்டாங்க. கோயமுத்தூர்ல குண்டு வெடிச்ச இன்னைக்கு பொய் வழக்கு போடுவியா? கோயமுத்தூர்ல குண்டு வெடிச்ச காரணத்தினால் நம்முடைய நியாயங்களை நம்ம உரத்து கேட்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு வசமா நம்மளை நசுக்குனாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்து விடுமையானால் நம்முடைய வாயை அடைப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் ரோட்ல நடமாடினவனை பிடிச்சான், பொம்பளையுடைய புர்காவெல்லாம் கழட்டி பார்த்தான், பெண்கள் மதரசாவெல்லாம் ரெய்டு விட்டான், தொப்பி போட்டவனையெல்லாம் தீவிரவாதின்னா, தப்லீக்ல வந்தவனா பிடிச்சி உள்ள போட்டான், ஊருகா பாட்டில் கொட்டி சோதனை பண்ணான். எல்லாம் எதுக்கு? குண்டு வெடிச்சிருச்சுல. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவனால அது சம்பந்தப்பட்டதா சொல்றான், நம்ம இப்படி வாயை திறக்கிறது. அப்ப வாயை திறக்க முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டதனால் தான் இந்த 60, 50, 100 வருஷ வரலாறு நமக்கு தெரியவில்லை. நம்ம வாயை திறந்து கேட்க முடியாம இருந்தோமே. இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு நமக்கு எதிராக விஷக்கருத்துக்களை விதைத்தார்கள், நம்முடைய உரிமைகளை எடுத்தார்கள். என்ன இந்த நாட்டின் சுதந்திர வரலாறு என்பதையே இருட்டடிப்பு செய்தார்கள். அதனாலதான் இப்ப அந்த பயம் தெளிஞ்சிருக்கிறீங்க. இப்ப பாகிஸ்தான் சொன்னா தூக்கி போட்டு மிதிப்போம். அந்த ஒரு நிலையை இந்த 10, 15 ஆண்டுகள்ல இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தின பிறகு இப்பதான் நம்முடைய கடந்த காலத்தை நம்மளே பேச வேண்டிய நிலைமை. அன்னைக்கு பேச முடியாது. சுதந்திரம் அடைந்திருக்கிற நேரத்தில் பேசியிருந்தால் அது ஒரு பெரிய பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றச் செயலாக கருதுற நிலைமை இருந்தது அன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு சுதந்திர போர்ல நேற்று என்ன நிலைமை? முஸ்லிம்கள் இந்தியாவில் நேற்று எப்படி நம்மளை விட்டுருங்க. இதை புரிந்து கொள்வதற்கு அபுல் கலாம் ஆசாத்தை சொல்லலாம். இவர் யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கிறாரே, இவர் தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியை வழிநடத்திய தலைவர் யாரு? அபுல் கலாம் ஆசாத். முறைப்படி அவர்தான் சுதந்திர இந்தியாவில் பிரதமராக வந்திருக்கணும். போராடுகிற காலத்தில எல்லாம் அவரை தலைவரா வச்சுவிட்டு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது அவரை ஓரம் கட்டி நேரம் பண்ண வச்சுட்டாங்க. போராட்டம் பண்ணும் போது ஜெயிலுக்கு போகும் பொழுதெல்லாம் காங்கிரசுக்கு யார் தலைவர்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைவர். முஸ்லீம் லீக்குக்கு முஸ்லீம் தான் தலைவர், காங்கிரசுக்கு முஸ்லீம் தான் தலைவர். டோட்டல் சுதந்திர போராட்டமே முஸ்லீம்களுடைய கையில் இருந்தது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றது யாருன்னு கேட்டா நம்ம தான் எடுத்து சென்றோம். காங்கிரஸ்ங்கிற பேர்ல நம்ம தான் இருந்தோம். அப்ப அந்த அபுல் கலாம் ஆசாத்தை ஓரம் கட்டி விட்டு நேரு பிரதமரா வர்றார். அதுல இருந்து அவர் கவனிக்கிறாரு, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, நம்ம போக மறுத்த சமுதாயம் பிரிவினைக்கு உள்ளவன் போய் சேர்ந்துட்டான், நம்ம இந்த நாடு தான் வேணும்னு தங்கின ஒரு சமுதாயம் நமக்கு எதிராக வல்லபாய் பட்டேல் சதித்திட்டம் போடுறாரு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நொந்து போய் நேருடைய மந்திரி சபையில் அவர் கல்வி மந்திரியாக இருந்து கொண்டு இந்த துரோகங்களை எல்லாம் எழுதுறார் புஸ்தகமா. எந்த துரோகங்களை? எதை பேச முடியாம இருந்தோமோ அன்னைக்கு பேச இயலல. யாருக்கு பேச இயலல? உங்களுக்கும் எனக்கும் பேச இயலாட்டி அது ஒரு கணக்கு. யாருக்கு பேச இயலல? காங்கிரசின் தலைவராக இருந்த, இந்தியாவுடைய கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத்துக்கு இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நடத்தப்படுகிற விதத்தை, பாரபட்சத்தை எடுத்து சொல்ல முடியவில்லை, தயங்குகிறார். புத்தகமா எழுதுகிறார். 1958 புஸ்தகத்தை எழுதி அவர் சொல்றாரு, இதை இப்ப வெளியிடக்கூடாது. எப்ப 47 சுதந்திரம் கிடைக்குது, 47 அவர் எழுதல, 58 11 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. அந்த 11 வருஷத்துக்கு பிறகு கூட அதே அச்சநிலை. யாருக்கு?
முஸ்லிம்களுடைய நிலை எப்படி என்றால் பருந்தை கண்ட கோழி குஞ்சு போல பயந்து நடுங்குகிற ஒரு நிலைமை. அபுல் கலாம் ஆசாத் நினைக்கிறார், இவர்களுடைய அக்கிரமங்களை நம்ம இப்ப வெளியிட்டால் நாட்டை ஒரு வழி பண்ணிடுவாங்க, நம்ம சமுதாயத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து 1958 புஸ்தகம் எழுதி இதை புதைத்து வையுங்கள், என்னுடைய மரணத்திற்கு 30 வருடம் கழித்து இந்த புத்தகத்தை நீங்கள் திறந்து பாருங்கள் என்று உயில் எழுதி வைக்கிறார். 58 புதைக்கப்பட்ட அந்த புத்தகம் 88 எடுக்கப்படுகிறது. இந்திய அரசுடைய கண்காணிப்பில் இருந்த அந்த புத்தகம், ஒரு ட்ரஸ்டுடைய கண்காணிப்பில் இருந்த அந்த புத்தகம் 1988 திறந்து பார்க்கப்படுகிறது.